வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வாரம் இருந்தா போதும் இந்த வீட்டுக்குள்ள அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அத பார்த்து ஷாக் ஆகி அருண் என்னடா அது இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஸோ எதனால அப்படி சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 3, 4 வாரம் தான் இல்ல அப்படின்ற மாரி சொன்ன உடனே, எனக்கு இந்த 1 வாரம் இருந்தா போதும்பா அப்படின்ற மாரி ஜாக்லின் சொல்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி ஃப்ரீ டாஸ்க் வரப்போகுது. ஸோ தட் எங்க அம்மா வந்து உள்ள வரணும் அப்படின்ற மாரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்படுறாங்க. அந்த 1 வாரம் எங்க அம்மா வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ எங்க அம்மா உள்ள வந்து இங்க எப்படி உள்ள இருக்கு அப்படின்றத அவங்க பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாரி ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் எங்க அம்மா உள்ள வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நான் கண்கூடா பார்க்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ டாஸ்க்ல இப்ப எங்க அம்மா உள்ள வந்தாங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து மூஞ்சிக்கு நேரா பேசிருவாங்க எதுவா இருந்தாலும் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாக்லின் கூட யாராவது சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் டைரக்ட்டா என்னப்பா சண்டை போடுற இப்படி அப்படின்ற மாரி கேட்டுருவாங்க. என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாரி அந்த பர்ட்டிகுலர் மூமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாரி நெறைய தடவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்லின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அத ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் இருக்கு. லைக் நான் இன்னும் 1 வாரம் இருந்தா போதும் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த வாரம் அவங்க சேவ் ஆயிட்டாங்க அப்படின்னா, அடுத்த வாரம் கண்டிப்பா ஃப்ரீ டாஸ்க் அப்படின்ற பட்சத்தில அவங்க வீட்லருந்து அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள வருவாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எது நடந்தாலும் எனக்கு பரவால்ல. நான் வந்து என்னோட ஃபுல் எஃபோர்ட்ட வந்து போடுவேன். அதுக்கப்புறம் நான் எலிமினேட் ஆனாலும் பரவால்ல அப்படின்றத ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா, அருண்ட்ட வந்து சொல்றாங்க. சீரியஸா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அருண் வந்து அப்படியா அப்படின்ற மாரி சிரிக்கிறாரு. கண்டிப்பா சீரியஸா எனக்கு 1 வாரம் வந்து இருந்துட்டா போதும். ஃப்ரீ டாஸ்க்ல எங்க அம்மா உள்ள வந்தாங்கன்னா போதும். அவ்வளோதான் அப்படின்ற மாரி அவங்க வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்கமிங் வீக்கான டாஸ்க்ல ஃப்ரீ டாஸ்க் கண்டிப்பா சீக்கிரமா வரப்போகுது அப்படின்றனால, அத பத்தி நெறைய விஷயங்கள் வந்து பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வேற என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஷன்ல போகுது அப்படின்றத அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.